தசாவதாரம். 1. மச்சவதாரம். ஆன்மீக அன்பர்களே, இன்று முதல் தசாவதாரம் தொடரை தினம்தோறும் தணிகை நான் சொல்ல இருக்கிறேன். உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிற சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லுகிறார். உலகத்தில் தர்மம் அழிஞ்சிச்சுன்னா அதர்மம் ஓங்குகிற சமயம் நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்வார், கீதையில் சொல்வார். அவர் தான் இந்த 10 அவதாரம் எடுக்கிறார். அதில் முதல் அவதாரம் தான் இந்த மச்ச அவதாரம். மச்சம்னா என்ன? மீன் அவதாரம் எடுக்கிறார். வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்களை எடுத்தார். வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் என்ன பண்ணுவார்? பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்கள். அந்த அவதாரங்கள் தான் தசாவதாரம். அவருடைய அவதாரங்களை தான் சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுகிறோம். பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களை பற்றி சுகர் பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசம் செய்தார். சுகரை பார்த்து பரீட்சித்து மகாராஜா ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, ஏ ரிஷிவேந்து, எதற்காக ஹரிபகவான் ஒரு சாதாரண கர்மவசியனான புருஷனைப் போல உலகத்தாரால் நிந்திக்கப்படக்கூடியதாகவும் தாமச பிரகிருதியாகவும் சகிக்க கூடாததாகவும் இருக்கின்ற மச்ச ரூபம் தாங்கி அவதாரம் செய்தார்? ஏ ரிஷிவேந்தே, எதற்காக ஹரிபகவான் ஒரு சாதாரண கர்மவாசியான புருஷனை போல உலகத்தாரால் நிந்திக்கப்படக்கூடியதாகவும் தாமச பிரகிருதியாகவும் சகிக்க கூடாததாகவும் இருக்க மச்ச ரூபம் எடுத்தாரு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சுகபிரம்மர் சொல்றார், மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது. மச்சாவதாரத்தை மத்ஸ்யாவதாரம் என்றும் கூறுவர். இந்த அவதாரம் வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளிந்து வைத்திருந்த சோமகாசூரனை கொன்றது பற்றிய கதையாகும். வேதங்களை அபகரித்து கொண்டு கடலில் போய் ஒளிந்து கொண்டிருந்த சோமகாசூரனை கொன்ற கதையாகும் இது அப்படின்றார். வேதங்களை மீட்ட கதை இது. இந்த அவதாரத்திலேயே மகா பிரளயம் வர 7வது மனுவும் சப்த ரிஷிகளும் மீன் உருகொண்டு தம் உயிர் பிழைத்திருக்க எல்லா உலகங்களும் அழிந்து ஒழிந்தன. மற்ற எல்லா உலகங்களும் அழிந்து ஒழிந்தன. பொங்கி பெருகும் கடலில் 3 உலகங்களும் மூழ்கின. அயகிரீவன் என்ற அசுரன் அங்கே வந்தான். அவனுக்கு கழுத்துக்கு மேல் குதிரை உருவம். அதனால்தான் அவனுக்கு அப்பெயர் வந்தது. யாரு? அயகிரீவன். அவனுக்கு கழுத்துக்கு மேலே குதிரை உருவம், மீதி கீழே மனுஷ உருவம். பிரம்மா சோர்ந்து தூங்கும்போது அவர் வாயிலிருந்து வேதங்கள் தாமே வெளிவந்து கொண்டிருந்தன. அவர் தூங்குற நேரத்தில், குரட்டை விட்டு தூங்குற நேரத்தில் 4 வேதமும் வெளியே உள்ளே போச்சு. அந்த நேரம் பார்த்து அயகிரீவன் தனது யோக சித்தியினால் அந்த வேதங்களை திருடி கொண்டு போய்விட்டான். யாரு? அயகிரீவன் திருடி கொண்டு போய்விட்டான். பிறகு அதை ஒழித்து மறைத்து விட்டான். வேதங்கள் இருந்தால் தானே பிரம்ம சிருஷ்டி இருக்கும். வேதங்கள் இல்லைன்னா பிரம்மனோட சிருஷ்டி இயங்காது. உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேற
வேதத்தின் துணை அவசியம். உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேறணும்னா அந்த வேதங்கள் அவசியம். எனவே அயகிரிவனால் திருடி மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தான். எடுத்து போய் கடலுக்குள்ளே ஒழிக்க வச்சுட்டான். கடலுக்குள்ளே போனோம்னா, மனுஷனாக போனோம்னா எங்கே போய் தேடுறது? மூச்சு அடைச்சிடும் இல்லையா? மீனாக போனோம்னா ஒன்றும் இல்லை. அழகாக மீன் வந்து நீருக்குள்ளே எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். அதனால் பரந்தாமன் என்ன பண்ணார்? மீனாக அவதாரம் எடுத்தார். ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த மச்சாவதாரத்தில் சத்தியவரதன் என்ற பெயருடைய ராஜ ரிஷி இருந்தான். யாரு? சத்தியவரதன். அப்படி ஒரு ராஜ ரிஷி இருந்தான். அவன் நாராயணன் மீது அளவிலா பக்தி கொண்டவன். யாரு? அந்த சத்தியவரதன் வந்து நாராயணன் மீது அளவிலாத பக்தி கொண்டவன். அந்த ஹரிபக்தன் வேறு உணவு எதுவும் அருந்தாமல் தண்ணீர் மட்டும் உட்கொண்டு ஒரு நோன்பு நோட்டு வந்தான். சாப்பாடு எதுவும் சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தான். அப்படி ஒரு நோன்பு இருந்தான் அந்த ஹரிபக்தனான சத்தியவரதன். இப்போது நடக்கும் கல்பத்தில் மனுவாக விளங்கும் விவஸ்வரன் இவனே. அந்த காலத்தில் அவன் திராவிட திருநாட்டின் தேசாதிபதியாக இருந்தான். யாரு? இந்த ஹரிபக்தனான சத்தியவரதன். அவன் ஒரு நாள் கிருதமாலா என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து தன் மூதாதையர்களுக்கு தண்ணீர் இறைத்து அக்கிரயம் செய்து கொடுத்து கொண்டிருந்தான். அங்கே மூதாதையர்களுக்கு ஆற்றங்கரையில் அக்கிரயம் செய்து வழக்கம் எல்லாரும். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா, சத்தியவரதன் கிருதமாலா என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து மூதாதையர்களுக்கு தண்ணீர் இறைத்து அக்கிரயம் செய்து கொண்டிருந்தான். அக்கிரயம் செய்யும் பொழுது இரு கைகளாலையும் தண்ணீர் எடுத்து அந்த ஆற்றில் திரும்ப விடுறது. அந்த மாதிரி கையில் எடுத்து அப்படி விடும்போது அந்த கைக்குள் தேங்கிய நீர் ஒரு சின்ன மீன், குஞ்சு மீன் அழகுற நீந்தி கிடப்பதை பார்த்தான். தண்ணி எடுத்து அப்படி அக்கிரயம் செய்யும்போது கைக்குள்ளே இருக்க தண்ணியில் ஒரு சின்ன மீன், அழகான மீன் நீந்ததை பார்த்தான். பேரழகு மிக்க அந்த மீன் வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. ஏய் ராஜனே, என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளிவிடாதீர்கள். அது சொல்லுது, ஏய் ராஜனே, என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளிவிடாதீர்கள். உட்டி மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும். அந்த அச்சம் என்னை பிடுங்கி தின்கிறது அப்படின்னு அந்த மீன் பேசிச்சு. இதை கேட்டு அகமகிழ்ந்த அந்த மச்சத்தின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தான் இந்த சத்தியவரதன். ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த ஒரு கமண்டலம், ஆற்றுக்கு வரும்போது அக்கிரியம் செய்யறதுக்காக ஆற்றுக்கு வரும்போது கையில் ஒரு கமண்டலம் எடுத்துட்டு வந்தான். அந்த கமண்டலத்தில் நீரை நிரப்பி அதற்குள் மீனை போட்டான். அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்துக்கு எடுத்து சென்றான். தான் வழிபடுற ஆசிரமத்துக்கு அந்த கமண்டலத்தில் அந்த மீனை போட்டு எடுத்துட்டு போகிறான். அன்று இரவே அந்த மச்சம், அந்த மீன் கிடுகிடுவென வளர்ந்து கமண்டலம் முழுவதும் நிரவியது. அந்த சின்ன மீன், குஞ்சு மீன் பெருசாக வளர்ந்துடுச்சு. ராத்திரியாக உடனே வளர்ந்துடுச்சு. உடனே அந்த மீன் சொல்லுது, அரசே, இந்த இடம் எனக்கு போதவில்லை. இது கமண்டலத்தில் இருக்க நீர் வந்து எனக்கு பத்தலை, கமண்டலம் எனக்கு போதவில்லை என்றது அந்த மீன், அந்த மச்சம். சத்தியவரதன் என்ன பண்ணா, மீனை கமண்டலத்திலிருந்து நீர் நிறைந்த ஒரு பெரிய பாத்திரத்தில், அகண்ட பாத்திரம், ஒரு அண்டா மாதிரி இருக்க பாத்திரத்தில் தண்ணி விட்டு அந்த மீன் அதில் போட்டான். அந்த பாத்திரமும் எனக்கு வசிக்க போதவில்லை. அதுவும் அந்த பாத்திரத்திலிருந்து நீர் நிறைந்து வேறொரு பாத்திரம் போட்டான். அந்த பாத்திரமும் பெருசாக வளர்ந்துருச்சு. அந்த மீன் கடகடன்னு வளர்ந்துருச்சு. மன்னவனே, உடனே என்ன பண்ணா கேட்குது, மீன் கேட்குது, மன்னவனே, இந்த இடமும் எனக்கு போதலை அப்படின்து. மன்னவன் உடனே என்ன பண்ணா, சத்தியவரதன் மீனை அங்கிருந்து எடுத்து போய் ஒரு குளத்தில் விட்டான்.
அது வெகு சீக்கிரமாக வளர்ந்து குளத்தையும் நீக்க வர அடைத்து விட்டது. ஒரு எவ்வளோ பெரிய குளம், அந்த குளத்து முழுசாக பெரிய மீனாக வளர்ந்துச்சுன்னா அந்த மீன் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. உடனே அந்த மீன் சொல்லுது, இந்த இடமும் எனக்கு போதவில்லை அப்படின்து. உடனே அந்த மன்னன் சத்தியவிரதன் என்ன பண்ணா, அந்த மீனை ஆழமானதும் விரிந்து பறந்ததுமான மடுக்களிலும் ஏரியிலையும் எடுத்து போய் போட்டான். அதுவும் என்ன பண்ணுச்சு, அங்கேயும் பெரிதாக வளர்ந்தது. அந்த ஏரி மடுவுலையும் ஏரியை விட பெருசாகவும் மடுவை விட பெருசாகவும் வளர்ந்துட்டு எனக்கு வாழ இடம் போதவில்லை என்று அந்த மன்னனிடம் சொல்லுது. கடைசியாக அதை என்ன பண்ணா, சமுத்திரத்தில் கொண்டு போடலாம் என எடுத்து போகிறான். அப்போ அந்த மச்சம் சொல்லுது, ராஜரிஷியே, இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கிறது. ஆகவே என்னை நீ இங்கே விட்டு விட்டு போய்விடாதே என்று அலறியது அந்த மீன். அந்த மச்சம் சொல்லுது, இங்கே பெரிய மீன் இருக்கு, என்ன திமிங்கலம் போன்ற பெரிய மீன் இருக்கு, அங்கே போய் விட்டினா என்ன அதுங்க சாப்பிட்ரும், அதனால இங்கேயும் விடாதேன்னுது. உடனே சத்தியவிரதம் அந்த மீனை கரங்கூப்பி தொழுது, பெருமருள் பரம்பொருளே, ஒரு சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து மயங்க வைத்து மாயம் செய்து எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சின்ன மீனாக வந்தீங்க, குஞ்சு மீனாக வந்தீங்க, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இவ்வளோ பெருசு சமுதிரத்தையே அடைக்கிற அளவு வந்திருக்கீங்க. இப்படி தேவரீர் என்னை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன? நீர் வளர வளர நிச்சயம் நீ ஸ்ரீஹரியேதான், நீங்கள் ஸ்ரீஹரிதான் தாங்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்ததற்கான காரணத்தை தங்கள் தொண்டனாகி எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சாட்சாகமாக காலில் விழுந்து வணங்கினான். யார? அந்த மச்சவதார மூர்த்தியான ஸ்ரீஹரியை விழுந்து வணங்கினான். உடனே அந்த மச்சமாக இருக்கிற ஸ்ரீஹரி பதில் சொல்லியது, ராஜரிஷியே, இன்று முதல் 7ஆம் நாள் அன்று இந்த பூமியும் விண்ணும் அதற்கிடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும், கடலுக்கு இரையாக போகிறது, உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்றார். பொங்கி எழுந்து கடலுக்குள் இரையாக போகிறது, உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது, அஞ்சாதே, நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கிறேன். தோணினா படகு, தோணியை அனுப்பி வைக்கிறேன். நீ அந்த தோணியில் சமஸ்த ஔஷதியங்கள்னா மூலிகைகள், எல்லா மூலிகைகளையும் பற்பல வித்துக்களையும் ஏற்றிக்கொண்டு சப்த ரிஷிகளுடன் சர்வபலம் கொண்டவனாக அந்தகாரமான அந்த சமுத்திரத்தில் மகா தீரனாக சஞ்சரிக்கப் போகிறாய். வாயுவால் பட இருக்கும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்து கட்டிவிடுன்னு அந்த மச்சம் சொல்லுது. அந்த வாயு அவ்வளோ வீசுவான், புயல் காற்று மாதிரி வீசும். அந்த நேரத்தில் அந்த தோணி கவிழ்ந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கயிறை எடுத்து மச்சமாகி என்னுடைய கொம்பில் கட்டிடு அப்படின்னு சொல்லுது. அந்த கொம்பு அப்படி கட்டினால் நான் பிரம்மனுடைய ராப்பொழுது தீரும் வரை அந்த ஓடத்தோடு சஞ்சரித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது சப்த ரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள். என் உடல் அப்போது திமிங்கலம் போல காணப்படும். அந்த படகை என் கொம்பில் கட்டச் சொன்னேன் அல்லவா? அப்படி கட்டுவதற்கு உரிய கயிறு எதுன்னு தெரியுமா? வாசுகி என்ற பாம்பு. அந்த வாசுகி என்ற பாம்பை வைத்து கயிறாக நினைத்து என்னுடைய கொம்பில் கட்டிவிடு, மறந்து விடாதே. அந்த பாம்பை எனது சிதல்களில் கட்டிவிடு. அதற்கப்புறம் நீ எனது பெருமைகளை தெரிந்து கொள்வாய். உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்றார் அயகிரிவன். ஹரி சொன்னார், உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் சொல்றார் மச்சாவதாரம் எடுத்த அந்த மூர்த்தி.
தர்பாசனத்தில் இருந்தபடி சத்தியவிரதன் உலகை அழிக்கப் போகும் பிரளயத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான். 7ஆம் நாள் வந்தது. ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது. பெருமழை பெய்த வண்ணம் இருந்தது. கடல் கரை புரண்டு வந்தது. பூமி எங்கும் அடையாளமே தெரியவில்லை. எங்கும் ஒரே தண்ணீர் காடு. அந்த பொங்கும் நீர்ச்சுழிகளின் ஊடே பரந்தாமன் தங்க திமிங்கல தோற்றத்துடன் காணப்பட்டார். அந்த நீர்களுக்கு இடையில பரந்தாமன் தங்க திமிங்கலமாக காணப்பட்டார். தகதகமாய் ஜுவாலிக்க அவர் உடம்பில் கொம்பு போல் ஒன்று நீண்டு கொண்டிருந்தது. சத்தியவிரதன் அப்போது சப்த ரிஷிகளுடன் மூலிகை விதைகள் சகிதம் ஏறி இருந்த ஓடத்தை பகவான் கூறியபடி அவரை தியானம் செய்தபடி தங்க திமிங்கலத்தில் அந்த வாசுகி என்ற பாம்பை கொண்டு கட்டினான். அந்த அபூர்வ மச்சம் இவர்கள் ஏறிய படகை பற்றி இழுத்து கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இன்றி அலைந்து கொண்டு இருந்தது. அந்த சமயம் பரந்தாமன் ராஜரிஷி சத்தியவிரதனுக்கு மச்சாவதார புராணத்தை உபதேசம் செய்தார். பிரம்மதேசன் நித்திரை காலம் முடிந்தது. உலகத்தை கவ்வியிருந்த அந்தகாரம் விலகி ஊடே ஒளிப்படலங்கள் விரிசலிட்டன. ஓயாது பெய்த மழையும் நின்றது. பல்கிய உலகில் பொங்கிய பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. மச்சமூர்த்தியை ஓடத்தை கரை சேர்த்தார். மச்சமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார். திமிங்கலமாக இருந்தார் இல்லையா அந்த மச்சமூர்த்தி, அவர் அந்த ஓடத்தை கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஓடத்தை எடுத்து போய் கரை ஓரமாக சேர்த்தார். சத்தியவிரதன் அந்த நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தான். நித்திரையில் இருந்த மீண்ட பிரம்மதேவன் அவன் முன்பு பிரத்யட்சமானார். மீண்டும் அவர் தன் திருஷ்டியை தொடங்க நினைத்த போது அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது. வேதங்கள் மறைந்த விவரம் அவருக்கு தெரிய வந்தது. வேதங்களை காணமே எப்படி நம்ம சிருஷ்டியை தொடங்குறதுன்னு கலங்கினார். பிரம்மதேவர் ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்தார். அந்த சமயம் மச்சமூர்த்தியாக இருந்த பகவான் வேதங்களை அயகிரிவன் ஒளித்து வைத்திருப்பதை அறிந்து வெள்ளத்திற்கு உள்ளே புகுந்து போனார். அயகிரிவனை வெள்ளத்தில் கண்டு அவனுடன் போர் புரிந்தார். இவர் மச்சாவதார மூர்த்தியா உள்ள போனார். கடலுக்கு அடியில் தானே எடுத்து போய் ஒழிக்க வச்சிருக்கான். உள்ள பூந்து போயிட்டு அந்த அயகிரிவனுடன் போர் புரிந்தார். போர் புரிந்து அவனை வென்று வேதங்களை மீண்டும் கொண்டு வந்து பிரம்மதேவனிடம் கொடுத்தார். மறுபடியும் சிருஷ்டியை தொடங்கும்படி சொன்னார். பிரம்மதேவனிடம் மறுபடியும் சிருஷ்டியை தொடங்குங்க அப்படின்னு சொன்னார். சத்தியவிரதன் வைவ சதமனு என்ற பெயருடன் ராஜ பரிபாலனம் செய்து வரலானான். இந்த மச்சாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் இந்த மச்சவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும். மச்சவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்வோம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.